வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் 3/2/2022 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 21ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:36. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நல்ல நேரம் காலையில் மட்டுமே இன்று அமைந்துள்ளது. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:09 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:47 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இது ஒரு சிறந்த யோகமான கிரக அமைப்பாகும். மேலும் இது தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் அது அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும். இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது அல்லது ஏதாவது சுபகாரியங்களுக்கான செலவுகள் அல்லது புதிய பொருட்களின் சேர்க்கை ஆகியவற்றிற்கு செலவு செய்வதால் கண்டிப்பாக நீங்கள் செலவு செய்யும் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகவே அமையும். வீட்டினை மாற்றுவது அல்லது நீங்கள் உத்தியோகத்தை மாற்றுவது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க பெறலாம். மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் குடும்ப வட்டாரத்தில் உங்களது செல்வாக்குகள் மிக அதிக அளவில் உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. மேலும் இன்றைய தினம் தொலைபேசி வழியாக வரும் ஒரு தகவல் மூலமாக உங்களது தொழில் மிகப்பெரிய நல்ல ஒரு வளர்ச்சியை பெறும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அந்த தகவல் உறுதுணை புரியும். இன்றைய தினம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை பறக்கக்கூடிய ஒரு அபார வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான தினம் என்று சொல்லலாம். இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் யோகம் என்று அமைந்துள்ளது. சம்பள உயர்வு மேலும் அல்லது சம்பள உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் போன்ற மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு உடலில் அதிக சக்திகள் காணப்படும். நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் நீங்கள் அதை செலவிடுவது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாக பயனுள்ளதாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு முதலீட்டிலிருந்தும் லாபங்கள் பெற முடியும் ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அக்கறையற்ற சில போக்குகள் காரணமாக உங்களது பெற்றோர் கவலைப்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் எந்த ஒரு உங்களது தொழில் சம்பந்தமான ப்ராஜெக்டை தொடங்கும் போதும் அவர்களின் பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவது மிக மிக முக்கியம். இல்லையெனில் அவர்கள் வருத்தப்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது செல்ல திட்டமிடுவீர்கள், ஆனால் நீங்கள் திட்டமிட்டபடி செல்ல இயலாது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் வெளியில் செல்ல திட்டம் போட்ட அனைத்து திட்டங்களில் நீங்கள் அனைத்தையும் செயல்படுத்த முடியாது. இதனால் உங்களுக்கு மன சங்கடங்கள் மற்றும் மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல இனிமையான ஒரு உறவு மேம்படக்கூடிய சிறந்த தினமாகவே அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் முக்கியமான வேலைகளால் இன்றைய தினம் நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக அமையாமல் போகலாம். இதனால் காதல் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மற்றும் மனசோர்வு ஏற்பட மட்டும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது மூடை நீங்கள் அவுட் ஆகாமல் இன்றைய தினம் நல்லபடியாக வைத்திருக்க சிறந்த ஒரு நல்ல மனநிலையில் காணப்பட வேண்டும். இன்றைய தினம் உங்களது வேலைகள் நினைத்தபடி நடக்கவில்லையே என்ற கவலைகள் இருப்பதால் நீங்கள் அதை நினைத்து கவலை கொண்டிருக்க வேண்டாம். அடுத்த வேலைக்கு செல்வது உங்களுக்கு மிக மிக முக்கியம். இன்றைய தினம் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலரை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இன்றைய தினம் அவ்வாறு செய்வது உங்களது மனநிலையை சற்று
கெடுத்துவிட வாய்ப்புகள் உண்டு. மேலும் இதேபோல் உங்களது பொன்னான நேரத்தையும் அது வீணடித்து விடும். எனவே இன்றைய தினம் நீங்கள் யாரை கான்டாக்ட் செய்தாலும் ஏதாவது தகவல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் கான்டாக்ட் செய்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை இனிமையாக அமையும். இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ரொமான்ஸ் உணர்வு காணப்படும். நல்ல இன்வாழ்க்கை இனிக்கக்கூடிய இனிமையான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் சிகப்பு. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். ஆனால் அதற்கு முன்பாக நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆல்பு எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இதன் மூலமாகவே நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புத்துணர்வு கிடைக்கக்கூடிய, உடலில் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள். இந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையுடன் அணுகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். மேலும் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் நீங்கி நிதி நிலைமை மேம்பட்டு நீங்கள் செலுத்த வேண்டிய கடனில் பாதியையாவது செலுத்தி மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் நீங்கள் சாதகமான நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் காணப்படுவீர்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைய தினம் உண்டு. மேலும் புதுவிதமான பொருட்கள் மீது நீங்கள் வாங்குவதில் அல்லது அதை பயன்படுத்துவதில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் புதிய கண்ணோட்டத்துடன் அணுகுவீர்கள். புதிய கோணத்தில் மற்ற காரியங்களை அணுகி அதை செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காணப்படும். மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளை ஓய்வு நேரத்தில் விளையாடலாம். இதன் மூலமாக மன நிம்மதியும் உடல் புத்துணர்வும் ஏற்படும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலினாலும் பரவாயில்ல, உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம். அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.